நல்லா ஒன்று கேட்டுக்கங்க. ஒருத்தன் போய் நன்றி சொல்ல போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா அவங்க அப்பா இவன் போயிட்டாங்க கதை விட்டுட்டு இருக்கான். இல்லை லூஸ் பல அங்கே போய் மக்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல உனக்கு மக்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லு. அதை விட்டுட்டு ஓங்கச்சியவே நீ இழுத்து மூடிக்கிட்டு இருக்க. என்னென்ன பேசிடுறான்னு பாருங்கள். அந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணுறேன். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிக்கலைனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த புலம்பு சனி பிடிச்சிருச்சு இவங்களுக்கு. இளவு வீட்டில் போனாலும் அழுகிறாங்க, கல்யாண வீட்டில் போய் அழுகிறாங்க. மேடையை போட்டு பொதுக்கூட்டம்லாம் நீ போட முடியாது, தலைவர் கொடுக்க மாட்டார்ல. கடுப்பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கடுப்பு தான் நமக்கு சிறப்பு. சத்தியமாக சொல்கிறேன், சம்பவம் இருக்குது. அப்படியே அந்த வீடியோ பாருங்கள், அப்படியே ப்ளே பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான். தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல அழுகுறாருங்க. நாரசக்தி அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்திட்டு போய் விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா அப்படின்னு புலம்புறாரு. திமுக ஆட்சிக்கு வந்த ஐயோ தெரியாம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டோமே அப்படிங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பொய் வாக்குறுதிகள் கிழிப்பாங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்க. மக்கள் பார்த்தாங்க. கவுண்டமணியும் செந்திலும் எல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கா? கவுண்டமணி ஓனரு, செந்தில் அசிஸ்டன்ட். எதிர்க்க வடிவேல் ஒரு கடை போடுவாரு. செந்திலுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். என்ன பண்ணுவாரு, ஒரு இளமையா கயிறு கட்டி கவுண்டமணிக்கு தெரியாம பின்னாடி வழியா பின்னாடி அப்படி அமுச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேல பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க திமுக மேல பழி போட்டு தப்பிச்சாங்க. முழுக்க பயணம் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், ஏன் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கள ஆய்வு செஞ்சு நம்முடைய தலைவர்கிட்ட நிச்சயம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலான்னு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பண்ணாது. காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு. அந்த நன்றி கெட்ட